வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். நம்ம நார்மலாக சிக்கன் எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னா எல்லாருமே அடிக்கடி செய்வோங்க. ரொம்பவும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேனில் அதை எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1/4லேருந்து அரை டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு இதை நல்லா பெரட்டி போட்டு 2 சைடும் ஈவனாக வேகிற மாதிரி இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சிக்கன் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ஆற விட்டு தான் நான் இப்போ எடுத்து செக் பண்ணுறேன். சிக்கன் ஓரளவுக்கு நமக்கு வேண்டிய அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணாவோ அப்படி இல்லை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்தாவோ நமக்கு சிக்கன் இந்த அளவுக்கு உதிரியாக கிடைக்கும். இது ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கணும். 1 கப்பு முட்டைக்கோசு, அரை கப்பு பெரிய வெங்காயம், நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கழுவி சுத்தம் பண்ணதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு பிஞ்சு அதாவது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து மசித்து அதே ஒரு பவுல் வர்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு, ஆல்ரெடி சிக்கனில் நம்ம உப்பு போட்டிருக்கோங்கிறதுனால கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கையில் ஒரு தடவை நம்ம பெசரி கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு எல்லாமே உருண்டு நமக்கு ஒரு பைண்டிங்காக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி இருக்கும். நம்ம இதை ஒரு தடவை உருட்டி பார்க்கலாம். நமக்கு அதோட ஷேப் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட், அவ்வளோதான். இந்த அளவுக்கு உருட்டை வந்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு 3/4 கப்பு மைதா, அதோட கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அந்த பால் மாதிரி உருட்டணும் இல்லையா, அதை டிப் பண்ணி பொரிக்கிற அளவுக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே கோட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரு கட்லட் ஷேப்புக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம இதை ஒரு கட்லட் ஷேப்புக்கு ரவுண்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சைட்ஸ் எல்லாம் இதே மாதிரி லெவல் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம இந்த மாவில் இதை டிப் பண்ணி ஒரு ஃபோர்க்கு வச்சு ஃபுல்லாக இதை கவர் பண்ணி இந்த ஃபோர்க்லேயே நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா சைட்ஸில் எல்லாம் மாவு அதிகமாகாமல் நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் அனலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டிப் பண்ணி எடுத்து ஒவ்வொரு சிக்கன் ரோலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 3 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் இது எல்லாமே நல்லா சூடேறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் ஒரு மாதிரி மைல்டாக நமக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கூட விட்டால் தப்பே இல்லை, ஏன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி செவந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் வேகாதது அப்படின்னு சொல்கிறது கேபேஜ் மட்டும்தான். மற்றபடி நமக்கு சிக்கன் வெந்திருக்குது, பொட்டேட்டோ வெந்திருக்குது, மைதாவும் உள்ளே இருக்கிற கேபேஜ் வெங்காயமும் மட்டும் லைட்டாக வெந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு எல்லாம் செவந்து கலர்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையுமே ஆயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம இதை நல்லா ஆற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியான ஒரு கட்லெட்டும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. ரொம்பவே ஈஸி, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும் நமக்கு அருமையான சிக்கன் கட்லெட்ஸ் வீட்டிலையே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கட்லெட் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை சும்மாவே சாப்பிட்டாவே அதில் இருக்கிற காரம் எல்லாமே ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.